ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பூரி சுடுதண்ணியில் வெதுனாலும் சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு லேசாக கொதிக்க வச்சு வெதுப்பாக மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு போட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மாவை தேய்ச்சி பூரி போட்டோம்னா புசு புசுன்னு வரும். தனியாக மாவில் போட்டு உப்பு போட்டோம்னா அவனங்கன்னு நிற்கும். இதுனா ஒரே இதாக சுடுதண்ணியில் ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிரும். நம்ம பிசைய நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்களேன், எல்லோரும் தொட்டு பார்த்தாலும் பாருங்களேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே உருளைக்கிழங்கு மசாலா எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு பட்டை கிராம்பு சோம்பு 2 பச்சை மிளகா வரமிளகாய் கீழ்படி தனி மிளகாய் பொடி கறி வெங்காயம் தக்காளி மல்லித்தலை பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி விட்டுட்டு தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டு இறக்கிட்டோம்னா பூரிக்கு இது மசாலா நல்லாயிருக்கும். காட்டமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுறதுனால இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், மஞ்சளாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு பூரி மசாலா.